அங்கே சென்ற போது சொல்லாத வார்த்தை அது சொன்னதாக செஞ்சு இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும், முதலமைச்சர் நன்றி சொல்லணும். இப்போ இந்த காலை 10 மணியிலிருந்து மாலை இரவு 9 மணி வரை நடந்த நிகழ்வு பத்திரிகையாளர்லாம் தாக்கப்பட்டார்கள், ஊடகங்கள் தாக்கப்பட்டார்கள். திமுக என் காலை காட்டுறேன், என் காலை காட்டுறேன். அது அவங்க சொன்ன அதை சொல்றவங்களுடைய வாய் இது சொல்றேன். மாமியா மரும மொழி நான் போறேன் அதை பற்றி ஒரு செய்தி, அதை செய்தியை மடக்கிறது தான் இப்போ 3ஆம் தேதி என்று இப்போ இங்கே போகும்போது விவசாயிகள் இங்கே தஞ்சையில் நடந்த விவசாய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அங்கே சென்ற போது சொல்லாத வார்த்தை அது சொன்னதாக செஞ்சு இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும், முதலமைச்சர் நன்றி சொல்லணும். இப்போ ஏன்னா இப்போ கடந்த நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு கைது விவசாயிகளுக்காக போராடி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தமைக்காக அந்த விவசாய பட்ஜெட்டுக்கு முன்பாக அந்த கூட்டத்தினுடைய நிகழ்வு விவசாயிகளுடைய ஆர்வத்தை மக்களுக்கு இரட்டிப்பான ஒரு சிறைப்படுத்துகின்ற ஒரு பண்ணி அங்கே ஊராக மக்கள் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நன்றியே சொல்லணும் முதலமைச்சர். ஏன்னா எங்கள் கிடந்த தோழர்கள்லாம் சோர்ந்து போயிருந்தவர்கள், மக்களும் சோர்ந்து போயிருந்தார்கள், எங்களுடைய கழகத்தோட தோழர்களும் சோர்ந்து போயிருந்தார்கள். அவர்களை இப்போ ஒரு எழுச்சியூடாக இந்த காலை 10 மணியிலிருந்து மாலை இரவு 9 மணி வரை நடந்த நிகழ்வு அவரை வீதியாக ஊராக அழைத்து சென்று இப்ப பத்திரிகையாளர்களும் அங்கே அடிக்கடி தாக்கப்பட்டார்கள், பத்திரிகையாளர்லாம் தாக்கப்பட்டார்கள், ஊடகங்கள் தாக்கப்பட்டார்கள், மறக்கப்பட்டார்கள். திமுக என் காலை காட்டுறேன், என் காலை காட்டுறேன். யார் நாங்க தாக்கணும்? அது அவங்க சொன்ன அதை சொல்றவங்களுடைய வாய் இது சொல்றேன். மாமியா மரும மொழி ஆக போலீஸ் தான் இப்ப இன்னும் சொல்ல போனா கைது செய்து கொண்டு போகும்போது டாகூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி கேளம்பாக்கம் வழியா செல்லும் போது ஊடகத்தை அந்த அளவுக்கு பாராட்டும் ஊடகம். அவர் பின்னாலேயே அந்த பிரஸ் வாகனத்திலே அவர்கள் பயணம் செய்து உயிருக்கும் அஞ்சாமல் அந்த தொலைக்காட்சி அந்த ஊடகம் வேன்ல கார்ல ஏறிட்டு வந்து அவர்கள் லைவ் செய்தார்கள். அந்த நிகழ்வு தமிழகம் பூரா உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஊடகத்திலே எல்லா தொலைக்காட்சியும் பட்டது. எல்லா டிவிக்காரரும் அந்த உயிரை பிடித்து கொண்டு அந்த கார்ல மேல டாப்ல உட்காந்துட்டு வந்தபோது எங்களுக்கே பயமா இருந்தது.